இப்போ சிம்ம ராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல அம்மன் வாசம் இருக்கா? இல்லன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ சிம்ம ராசி பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்ம ராசி அப்படின்னும் பொழுதுமா சிம்ம ராசிக்கு இது ராஜயோகம் ஆரம்பம் பிளஸ் அதாவது நான் ஒரு விஷயம் நான் சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல விஷயத்தை யார் சொல்லி கொடுத்தாலும். ஸோ இதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இவங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எந்தெந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். திடீரென்று கான்ஃபிடன்ஸ். ரெண்டாவது, மற்ற உங்கள் வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் அட்டென்ஷன் அதிகரிக்கும். அம்மன் உங்களை உயர்த்தி நிறுத்துவாள். வணக்கம் எல்லாருக்குமே. ஜோதிட யுகம் எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு. ஏன்னா எங்கள் சேனல் அவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாமே உங்களால் தான். இந்த ஜோதிட யுகம் சேனல் வந்து இவ்வளோ பிரபலமானதே உங்களால் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ராசிக்கும் அம்மனோட அருள் வீட்டில் இருக்கா இல்லையா இப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மாவோட வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஸோ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு, அவர் நிறைய சீக்ரெட்டு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாருமே சொல்லாத சில விஷயங்களெல்லாம் உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தெய்வ கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கணும்னு நிறைய சீக்ரெட்டை யாரும் சொல்லாத சில விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு. அதனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய பார்க்காதவங்க இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க ஐயாவையே மீட் பண்ணுவோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி நன்றி. அதாவது எல்லா டவுட்டும் வேணால் உங்கள்கிட்ட தானே கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக, நிச்சயமா நிச்சயமா. இப்போது மக்களுக்கு எல்லாமே வந்து சில பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, அம்மன் அருள் அம்மன் வாசம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அழகாக அதை ஷேர் பண்ணணும். நிறைய மந்திரங்கள் நிறைய சொல்றீங்க. வாசம் செய்யலைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் என்ன கவலை, எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ ஒரு ராசிக்கும் அம்மன் வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருந்தா ஓகே, இல்லைனாலும் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் பார்க்கலாம் ஐயா. கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்கலாம். ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரணாகத தீனார்த்த பரித்தரண பராயணி சர்வஸ்யார்த்த ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாயை நமோ நமஹா. அனைவருக்கும் அம்பாள் கடாட்சத்தோட உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு எல்லாரும் மேலும் மேலும் நன்னா அமோகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாள் அருள் அம்மன் அருள் வீட்டில் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அம்பாள் அருள் நமக்கு வாசம் பண்ணின்னு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும், எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த 12 ராசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அம்பாள் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த அம்பாள் அவனுடைய அனுகிரகம் வந்து 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அம்பாள். அதுவும் இந்த அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்பாள்னு சின்ன விஷயங்கள் இல்லை, அம்பாள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு. அம்பாளுக்கு நீ நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும், என்னதான் அம்பாளுக்கு பிரீதமான நிறைய நைவேத்தியங்கள் பண்ணினாலும் அம்மனுக்கு பிரீதமானது கூழு தானே. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரீதமானது, ரொம்ப பிரீதமானது. இப்போ ஆடி மாதம்னா ஆடி கூழு தேடி குடின்லாம் சொல்கிறாங்க, தேடி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பாளுடைய அருள் நமக்கு 12 ராசிக்குமே எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம அம்பாளுடைய வாசத்தை அவங்க இருக்காங்க
அவங்க வர போகிறாங்க இருக்காங்கன்னா எந்த ரூபத்தில் வருவாங்க, எப்படி இருக்குது, நமக்கு அதற்கான அறிகுறிகள்லாம் என்னென்னலாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ராசிக்காக கண்டிப்பாக பார்ப்போம். அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கிரகித்து கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகத்தை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி ஒரு 45 நாள்லேருந்து அதிகபட்சம் 60 நாளுக்குள்ள அம்பாள் உங்கள் கனவுல வராங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அந்த உரிமையோடு கூப்பிடக்கூடிய மந்திரம் இது. உரிமையோட யார்கிட்ட உரிமையோட கூப்பிடுறோம்? நம்ம அம்பாள் கிட்ட நம்ம உரிமையாக கூப்பிடுறோம். அந்த உரிமை, அந்த அம்பாள் நான் வரேன் இருடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ என்ன கஷ்டத்தில் தான் இருடா, நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 60 நாளுக்குள்ளே உங்கள் கனவுல கண்டிப்பாக அந்த அம்பாள் வருவா. நான் உனக்கு செய்கிறேன். அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? ஆத்மார்த்தமாக நல்ல நல்ல நாளில், நல்ல முகூர்த்த நேரத்தில், நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள். அம்பாள் எப்படி உங்களை தேடி அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சின்ன உதாரணம். ஒரு நாள் சக்கரை பொங்கல் சுவாமிக்கு கோவில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இந்த சக்கரை பொங்கல் யார் வாங்கிப்பா அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டாச்சு. ஆள் ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க, ஆள் கிடையாது. எதிரே பார்க்காம திடீர்னு ஒரு சுமங்கலி, யாரு அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த ஊரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்கிருந்து வந்தாங்கன்னு கூட தெரியல, அம்மனா இருக்கும். திடீர்னு வந்தாங்க. ஐயா கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஒன்றும், ஐயா கொஞ்சம் ஒன்றுமே கேட்கல, விபூதி கேட்கல, குங்குமம் கேட்கல, எது ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டேங்க. நான் பண்ணியிருக்கிறது அம்பாள் பூஜை. கேட்குறாங்க, திடீர்னு ஐயா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, அந்த நிமிஷம் நானாவே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு இதில் வச்சு அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு கையை, நான் உண்மையே நான் சொல்கிறேங்க, அம்பாள் இருக்கிறது 200 இல்லை 1000% உண்மையான ஒரு வார்த்தை. அம்பாள் இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதை நான் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் உணர்ந்திருக்கேன். அந்த உணர்தல் உங்களுக்கும் அது சேரணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் இதை வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாரு, சொன்ன உடனே எனக்கு கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா அந்த அம்பாள் எனக்கு உண்மையிலே அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கேன்னா அந்த அம்பாள் கூட இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் ஒரு அம்பாளை பற்றி பேசினாலே எனக்கு தனியாக ஒரு விஷயம் எனக்கு வரும். ஏன்னா எல்லாருக்குமே நான் கைரேகை பார்க்குறேன். ஆனால் என் 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். 2 கையிலையுமே எனக்கு சூழரேகை இருக்கும். அது என்னமோ தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல அம்பாள் உண்மையிலே அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் உண்டு. ஏன்னா ஒரு 2 கையிலையுமே இருக்கும், சூளம் தனியாக தெரியும் 2 கையிலையும். அதனால தான் அம்பாள்னாலே எனக்கு ஒரு தனி பிரியம். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ஜோதிடர் யுகம் சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட விஷயம். அதுவும் இன்னைக்கு அம்மா இவங்க வந்திருக்காங்க, பலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. இப்போ நான் சுவாமி இன்னைக்கு அம்பாள் விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு உட்கார்ந்தவுடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய என்னன்னு தெரியாது எனக்கு என்னுடைய டவுட்ஸு இன்னைக்கு நீங்கள் கிளியர் பண்ணுறது எல்லா மக்களுக்கும், இன்க்ளூடிங் என்னுடைய ஃபேன்ஸ் வரைக்குமே எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதை போய் நம்ம கண்டிப்பாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க. அடுத்தது சிம்ம ராசியா. அதாவது நீங்கள் இப்போ சொன்ன எல்லா ராசியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராசிக்காரங்கள்லாம் என் வீட்டில் அம்மன் வாசம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணுமேன்னு அவ்வளோ அழகாக அந்த வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. இப்போ சிம்ம ராசிக்காரங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் அம்மன் வாசம் இருக்கா இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போது சிம்ம ராசி பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்ம ராசி அப்படின்னும் பொழுதுமா, சிம்ம ராசிக்கு இது ராஜயோகம் ஆரம்பம் ப்ளஸ் உயர்வு காலம் அப்படின்னு சொல்லலாம். அம்மனுடைய அருள் இருந்தால் உனக்கு அஷ்டமச்சனி நடக்கட்டும். நீ எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்க. என்கிட்ட கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, சுவாமி சிம்ம ராசிக்கு ஆஹா ஓஹோ பணம் கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு சரியாக சொன்னீங்க, இல்லைப்பா எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, கவனமாக இருன்னு சொன்னீங்க. இன்றைக்கி நான் உங்கள் வார்த்தைகளை நான் நம்புறதுக்கு காரணம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுபோல் ராஜயோகம் ஆரம்பிக்கப்படுது, ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்கப்படுது. பயன்படுத்திக்கோங்க, நல்ல விஷயங்கள் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. அதாவது நான் ஒரு விஷயம் நான் சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல விஷயத்தை யார் சொல்லி கொடுத்தாலும், யார் ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்குறாங்களோ அதை உடனே அதை கிரகித்து அதை செயல்படுத்துறது செய்கிறது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ரெண்டாவது, நீங்கள் டிசர்வ் பண்ணினது இப்போ கிடைக்க போகுது.
நீங்கள் நினச்ச சில விஷயங்கள் கிடைக்க போகுது. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும். சிம்மம் வந்து அம்மன் நீ வந்தா நீ ராஜாவா மாறுவ. சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சிம்மம்னா என்ன? சிங்கம்னு நம்ம சொல்றோம். அம்மன் வந்தா நீ ராஜாவா மாறுவ. அம்மனுடைய கடாட்சம் உனக்கு இருந்ததுன்னா நீ ராஜாவா தான் இருப்ப. அதுல மாற்றமே கிடையாது. எப்போ அந்த அம்மனுடைய பூரண அருள் உனக்கு இருந்தால் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? இவங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எந்தெந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும்? திடீரென்று கான்ஃபிடன்ஸ் ஹையா இருக்கும். உள்ளிருந்து என்னால் முடியுங்கிற ஒரு இது இருக்கும். பயம் குறையும். அம்மன் உங்களுக்கு சக்தி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு அர்த்தம். முதல் விஷயம். மற்றவர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். யார் யாரெல்லாம் உன்னை மதிக்கலையோ, யார் யாரெல்லாம் உன்னை வந்து ஒரு ஒரு கெட்டதெல்லாம் நினைச்சாங்களோ, யார் யாரெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அம்மன் அருள் இருந்தா உன்னை திரும்ப அதே இடத்துல கூப்பிட்டு உன்னை கௌரவிப்பாங்க. அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ரெண்டாவது, மற்ற உங்கள் வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் அட்டென்ஷன் அதிகரிக்கும். அம்மன் உங்களை உயர்த்தி நிறுத்துவாள். கண்டிப்பாக இது உண்டு. உங்கள் வீட்டில் தீபம் பிரகாசமாக எரியும். எந்த வீட்டில் ஒரு தீபம் பஞ்சபூத சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அந்த தீபம் பிரகாசமாக எரியும். ஒளி அதிகமாக இருக்கும். அது அம்மன் ஒளி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்னல் மாதிரி. அது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். திடீரென்று நல்ல வாய்ப்புகள் வரும். நிஜமா சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் ஜாப், பிஸ்னஸ், லீடர்ஷிப் சான்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் கால்ஸ், ஆஃபர்ஸ். அம்மன் உன் நேரம் ஆரம்பிச்சு விட்டது, நீ கவலைப்படாத, நீ ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு ஒன்று சொல்ற. நீ செய். நீ செஞ்சால் உனக்கு லைஃப்பில் நல்லா மேலே மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன். கோவில் செல்ல வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். குறிப்பாக அம்மன் அல்லது சிவாலயம் சென்று அம்பாளை பார்க்கணும், சிவாலயம் போய் பார்க்கணும், பார்வதி அம்பாளை பார்க்கணும், ஏதோ ஒரு அம்பாள் நம்ம இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். உள்ளத்திலிருந்து அழைப்பு. அது சாதாரண எண்ணம் அல்ல, அம்மனின் ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். சோர்வு குறையும். அம்மன் பிரசன்ஸ் கிளியராக உங்களுக்கு இருக்கு. நீங்கள் கவலைப்பட. எதிரிகள் முக்கியமாக விலக ஆரம்பிப்பார்கள். முன்பிருந்த போட்டி பிரச்சனை மெதுவாக குறையும். அம்மன் உங்ககிட்ட இருந்து நான் பார்த்துக்கிறேன்னா நீ கவலைப்படாத, நீ உன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் உன்னுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்ன இப்போது நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, பாசிட்டிவான சில விஷயங்கள். அம்மன் அறிகுறிகள் இருந்தால் இவ்வளோ விஷயங்கள். இதுவே அம்மனுடைய அறிகுறிகள் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. தெய்வ வாசம் இருக்கா இல்லையானே எனக்கு தெரியலையா. ஆனால் நான் சாமி கும்பிட்றேன், நீங்கள் கேட்ட மாதிரி நான் சாமி கும்பிட்றேன், எல்லா வழிபாடும் தான் பண்ணுறேன். இது உண்மையிலே என்கிட்டே சொல்லியிருக்கேன். சாமி நான் நான் நிறையா சாமி கும்பிட்றேன், நல்லா இது பண்ணுறேன், பொய் சொல்கிறவனும் இது பண்ணுறவனும் தானே சாமி நல்லா இருக்கான் அப்படின்னு என்கிட்டயே சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அம்மன் அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சிம்மராசி வீடு எப்போதுமே டென்ஷன், சிறிய விஷயமும் பெரிய சண்டையாக இருக்கும், பீஸ் இல்லாத ஒரு வீடாக இருக்கும். அம்மன் சக்தி இல்லாத ஒரு சிக்னல் அந்த இடத்துல. குடும்பத்தில் அமைதியே முதல்ல இருக்காது. அமைதி இருந்தால் தானே. இன்னொன்று, நீ ஏற்றின விளக்கு அடிக்கடி அணைஞ்சு போகும். ஏற்றுற விளக்கு கூட அடிக்கடி அணைஞ்சு போகிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு கெட்ட அறிகுறி உனக்கு வருது அப்படின்னு அர்த்தம். லைஃப்பில் ஒரு ஸ்டேபிள் டிவைன் எனர்ஜி குறைவாக இருக்குது. இப்போ வேலை, பணம் தொடர்ந்து தடையாகவே இருக்குது. இன்கம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது. வருமானம் வரமாட்டேங்குது. ஏதோ நானும் எல்லாமே செய்கிறேன், என்னமோ பண்ணுறேன், எனக்கு இதில் வரல. மனதில் கோபம், ஈகோ அதிகமாக இருக்குது. சின்ன விஷயத்திலும் ஆங்கர் பர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய உடனே கிளாஷ் ஆகிறது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு உடனே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு அதாவது மகிழ்ச்சியே உனக்கு ஒரு ஃபீல் ஆகாது, ஒரு சந்தோஷமே உனக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இருக்குது. கோவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே வராது. கோவிலுக்கு பரவாயில்ல, நாளைக்கு போய்க்கலாம், என்னத்துக்கு இப்போ கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ண, நாளைக்கு போய்க்கலாம். இல்லைம்மா முக்கியமாக வேணாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், கோயிலுக்கு இப்போ எதுக்கு போகணும். அந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசிக்கு போக மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறது வந்துடும். நீ கூப்பிட்டு டக்குன்னு போயிட்டா பரவாயில்ல, நீ போகாத போது அந்த இடத்துல அது டிஸ்கனெக்ட் ஆயிடுறது. எதிரிகள் அதிகமாக தாங்குவார். ஜெலசி, எவில் ஐ, அன்னெசரிலி பிரச்சனை, ப்ரொடெக்ஷன் இல்லாத பாதிப்பு அதிகம், இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மன் சக்தி குறைந்தால் வாழ்க்கையில் தடைகள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும். நிறைய அம்பாளுக்கு நீ செய்கிறதா இருந்தால் நீ என்ன செய்யணும், அம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கோ. அம்பாளுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாளுக்கு வந்து செம்பருத்தி பூனா நீ அதாவது நீ ஒரு இப்போ இன்னைக்கு பூவெல்லாம் விற்கிற விலைக்கு நான் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. உன்னால் முடிந்த செம்பருத்தி பூ எடுத்துக்கோ. ஒன்று வேணாம், ஒரு 36 செம்பருத்தி பூ எடுத்துக்கோ. கையில் பூ இல்லாத இடம் இல்லை, செம்பருத்தி பூ எடுத்துக்கோ. சிகப்பு கலர் பூவாக எடுத்துக்கோ. எடுத்து அம்பாளுக்கு உன் கைனாலே கட்டி அம்பாளுக்கு போடு. செம்பருத்தி பூ கட்டி போடு. இனிப்பு நைவேத்தியம் பண்ணு. கேசரியாக இருக்கலாம், சக்கரை பொங்கலாக இருக்கலாம்,
அம்பாளுக்கு இனிப்பு நைவேத்தியம் பண்ணு. அதே போல் அம்பாளுக்கு வந்து நீ சொல்லக்கூடிய மாதம் ஒரு முறை கண்டிப்பாக அம்மன் கோயில் போய் தரிசனம் பண்ணு. மிக முக்கியமாக நான் சொல்கிற ஒரு விஷயம், உனக்கு நிறைய தடங்கள் இருக்கா, அம்மன் வாசம் எனக்கு இருக்கு இல்லை, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்குன்னு நீ நினைக்கிறியா, அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடு. பழங்களில் ராஜகனி என்று சொல்லக்கூடிய பழம் எலுமிச்சம்பழம். அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடு. அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் சாத்தி 5 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போ. 3 அம்மனுடைய சூலத்தில் குத்து. ஒன்று நடுவில், இன்னொன்று வலது பக்கம், இன்னொன்று இடது பக்கம். அம்பாளுக்கு நல்லா குத்தி அம்பாளை பிரார்த்தனை பண்ணு. நேராக அம்மன் கிட்ட போய் 2 எலுமிச்சம்பழம் மடியில் வச்சு வாங்கிட்டு ஒன்று வீட்டு வாசலில் வை, ஒன்று உன்னுடைய பூஜை ரூமில் வை, வேப்பிலையோடு சேர்த்து வை. கண்டிப்பாக அந்த வேப்பிலைக்காரி உன் வீட்டில் தான் இருப்பாள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது முக்கியமான விஷயம், அதுக்கு தான் இதை நான் சொல்லியே சொன்னேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சிம்ம ராசி வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இவ்வளோ சாமி கும்பிடுறோமே, நம்மக்கிட்ட அம்மன் வாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டை நீங்கள் அவ்வளோ அழகாக அப்படி வாசம் வர்றதுக்கான ஒரு அழகாக சொன்னீங்க பாருங்க. எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போய் சூளத்தில் குத்துறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும் என்ன ஏதுன்றதெல்லாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்டிலலாம் அம்மன் வரணும், வந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும். பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். முதல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கே நம்மளோட அம்மன் வந்து நம்ம வீட்டில் வாசம் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கஷ்டம்னாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இதோ இந்த மாதிரிலாம் ஒரு மகான்கள் இருக்காங்க, அழகாக அவ்வளோ ஸ்லோகம், அவ்வளோ நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க, நிறைய சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாள் வந்து வாசம் செய்கிறாங்களா இல்லையான்னு நமக்கே தெரியறதில்ல. அதுக்கு உண்டான அறிகுறிகள் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யார் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க? இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு கிடச்சிருக்காங்க. நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நேரில் காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை ஜாதகம் பார்க்கணுமா, இல்லையா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணணுமா, பேசுங்க. மந்திரத்தெல்லாம் எழுதிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. எல்லாரும் நீங்கள் நான் ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.